வெல்கம் டு ஆல்நாட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் வந்து ஐஎன்எம்மில் கொடுத்துருக்காங்க, சிலபஸில் ஐஎன்எம்மில் முக்கிய இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு 3 or 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து லைன் பை லைனாக இம்பார்ட்டண்ட்டான எல்லா கொஸ்டினுமே எடுத்திருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? ஸோ உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து ஒழிக்கப்பட்டது. லார்டு பெண்டிங் பிரபுவினால் ஒழிக்கப்பட்டது இந்த உடன்கட்டை ஏறுதல் வழக்கம். நெக்ஸ்ட் வந்து தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன? ஸோ தயானந்த சரஸ்வதி நிறுவியது வந்து ஆரிய சமாஜம். 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஸோ விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவருடைய பணி தான் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஸோ இது இயற்றப்பட்ட வருடம் வந்து 1856. நெக்ஸ்ட் வந்து ராஷ்ட்கோப்தார் உண்மை விளம்பி அப்படிங்கிறது வந்து யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பர்சி இயக்கம். ஸோ ராஷ்ட்கோப்தார் அப்படிங்கிறதோடைய மீனிங் வந்து உண்மை விளம்பி. ஸோ இது வந்து இந்த முழக்கம் வந்து பார்சி இயக்கத்தின் முழக்கம். நெக்ஸ்ட் வந்து நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் வந்து பாபா ராம்சிங். பாபா ராம்சிங் அவர்களால் நாம்தாரி இயக்கம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யார்? சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் வந்து ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் பெயர் வந்து சுவாமி ஸ்ரத்தானந்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து எம்ஜி ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி எழுதிய நூலின் பெயர் வந்து சத்யார்த்த பிரகாஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வந்து வள்ளலார். பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் வந்து எம்ஜி ரானடே. பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் வந்து எம்ஜி ரானடே. சத்யசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் யார்? ஸோ சத்யசோத சமாஜத்தை தொடங்கியவர் வந்து ஜோதிபா பூலே. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சத்யசோதக் சமாஜம் இது வந்து ஜோதிபா பூலேவால் ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து குலாம்கிரி நூலை எழுதியவர் யார்? குலாம்கிரி நூலை எழுதியவர் வந்து ஜோதிபா பூலே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூல் எந்த நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது? ஸோ இது வந்து ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்க சடங்குகள். ஸோ இது எல்லாமே வந்து இது இந்த 3 விஷயத்தையும் வந்து பட்டியலிடுகிறது. ஒரு கடவுள் வழிபாடு மற்றும் உருவ வழிபாட்டை நிராகரித்தல், மூன்றாவது வந்து பிராமணர் மேலாதிக்க சடங்குகள். ஸோ இந்த 3ஐயும் பற்றி பட்டியலிடுகிறது. ஸோ சத்யார்த்த பிரகாஷ் நூலை எழுதியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. முன்னாடியே பார்த்தோம், சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் தொடங்கப்பட்டது? ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தரால் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுவது வந்து சிங் சபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேரளாவில் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்த இயக்கம் எது? ஸோ கேரளாவில் சாதிய கட்டுமானத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தது வந்து ஐயங்காளியின் இயக்கங்கள். ஸோ ஐயங்காளியின் இயக்கங்கள் வந்து கேரளாவில் சாதிய கட்டுமானத்தில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பைசா தமிழன் என்னும் பத்திரிகையை தொடங்கியவர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு பைசா தமிழன் வந்து அயோத்தியதாச பண்டிதரின் பத்திரிகை.
நெக்ஸ்ட் கொஸ்டின், 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து கட்ட சட்டம் இயற்றியவர் யார்? நம்ம முன்னாடியே சொன்னோம், தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவர்களால் தான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஸோ பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் 1828 கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையின் பெயர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேசவ சந்திரா சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எது? ஸோ கேசவ் சந்திரா சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு வந்து 1857. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு பிரம்ம சமாஜம் இடையே பிளவு ஏற்பட்டது? ஸோ 1886 பிரம்ம சமாஜம் இடையே பிளவு ஏற்பட்டது. தேவேந்திரநாத் தாகூரின் பிரம்ம சமாஜம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ தேவேந்திரநாத் தாகூரின் பிரம்ம சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்படுகிறது. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக கருதப்படுபவர் யார்? ஸோ நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக கருதப்படுபவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1956 விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வர முக்கிய காரணமாக இருந்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வர உறுதுணையாக இருந்தவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதன்முறையாக எப்பொழுது திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது? இது வந்து 1860 திருமண வயது சட்டம் முதன்முறையாக இந்தியாவில் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனை சமாஜம் எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டது? ஸோ பிரார்த்தனை சமாஜம் வந்து பம்பாயில் 1867 நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஸோ பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. நிறுவிய வருடம் வந்து 1867, இடம் வந்து பம்பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனை சமாஜத்தின் மிக முக்கிய உறுப்பினர்கள் யார்? ஸோ இது வந்து ஆர்சி பண்டர்கர் மற்றும் நீதிபதி எம்ஜி ரானடே. ஆர்சி பண்டர்கர் மற்றும் நீதிபதி எம்ஜி ரானடே. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதவை மறுமண சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டது? விதவை மறுமண சங்கம் 1861 நிறுவப்பட்டது. பூனே சார்வஜனிக் சபா எந்த ஆண்டு நிறுவனப்பட்டது? இது வந்து 1870 நிறுவப்பட்டது. தக்கான கல்விக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தக்கான கல்விக் கழகம் வந்து 1884 நிறுவப்பட்டது. விதவை மறுமண சங்கம், பூனே சார்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம் ஆகியவற்றை நிறுவியவர் யார்? ஸோ இது வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே. மகாதேவ் கோவிந்த் ரானடே. விதவை மறுமண சங்கம், பூனே சார்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம், இந்த மூன்றையும் நிறுவியவர் வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்கள். ஸோ இது இவரை தான் ஷார்ட்டாக எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவோம். எம்ஜி ரானடே. நெக்ஸ்ட் வந்து குலாம்கிரி என்ற சொல்லின் பொருள். குலாம்கிரி என்ற சொல்லின் பொருள் வந்து அடிமைத்தனம். குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் வந்து ஜோதிபா புலே. ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1875. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரிய சமாஜத்தை நிறுவியவர். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய புகழ்பெற்ற முழக்கமாகும்? ஸோ இந்த முழக்கம் வந்து வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியின் முழக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் வந்து சுத்தி இயக்கம். ஏற்கனவே இஸ்லாமுக்கு கிறிஸ்தவத்திற்கு இந்து மதத்திலிருந்து மதம் மாறியவர்களை திரும்பவும் இந்து மதமாக மாற்றுவதற்கு சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதியால் ஏற்படுத்தப்பட்டது.
நெக்ஸ்ட் வந்து ஆரிய சமாஜம் பிளவுபட்ட ஆண்டு வந்து 1893. ஆரிய சமாஜம் பிளவுபட காரணம் வந்து தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து வேறுபாட்டால். நெக்ஸ்ட் வந்து 1900 ஆண்டு குருகுல பள்ளிகளை நிறுவிய ஆரிய சமாஜ தலைவர் வந்து சுவாமி ஸ்ரத்தானந்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் காலம் வந்து 1836 முதல் 1886 வரை, 36 to 86 வரை. அனைத்து மதங்களும் உண்மையானவை, அவை அனைத்தும் இறைவனை காண்பதற்கான வெவ்வேறு வழிகள் என்று கூறியவர் யார்? ஸோ அனைத்து மதங்களும் உண்மையானவை, அவை அனைத்தும் இறைவனை காண்பதற்கான வெவ்வேறு வழிகள் என்று கூறியவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். நெக்ஸ்ட் வந்து ஜீவன் என்பதே சிவன், அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் என்று கூறியவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். நெக்ஸ்ட் வந்து மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என கூறியவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மேலான கருத்துக்களையும் தத்துவங்களையும் உலகம் முழுவதும் பரப்பியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கருத்துக்களையும் தத்துவங்களையும் எல்லா இடத்துலையும் பரப்பியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷன் அதை வந்து நிறுவியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரிலேட்டடாக வந்து அது வந்து சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களுக்கு கல்வி அறிவு மருத்துவ உதவி இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபடுவது போன்ற எண்ணற்ற உதவிகளை செய்து வரும் சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்ட மகத்தான நிறுவனம் வந்து ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. ஸோ இது வந்து பல்வேறு விதமான நற்பணிகளை செய்து வருகிறது. நெக்ஸ்ட் வந்து சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. சுவாமி விவேகானந்தரின் காலம் வந்து 1863. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் நடைமுறை வேதாந்தத்தை மக்களிடையே பரப்பியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். இந்த சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறக்கூவல் விடுத்த சிங்கமாக கருதப்படுபவர் வந்து சுவாமி விவேகானந்தர். அதாவது இளைஞர்களுக்கு அறக்கூவல் விடுத்த, இளைஞர்களை புத்துயிர செய்ய பல்வேறு சொற்பொழிவுகளை ஆற்றியவர் வந்து இந்த விவேகானந்தர். ஸோ இளைஞர்கள் அப்படின்னு வந்ததுன்னா சுவாமி விவேகானந்தர். தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்திய இளைஞர்களுக்கு தன்னம்பை ஊட்டிய மாபெரும் மனிதர் வந்து சுவாமி விவேகானந்தர் தான். ஸோ சேம் மேலே பார்த்தோம். ஸோ இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1893 ஆண்டு உலக சமய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ சிக்காகோ உலக சமய மாநாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்காகோ அப்படிங்கிற இடத்துல வந்து 1893 ஆண்டு உலக சமய மாநாடு நடைபெற்றது. 1893 ஆண்டு நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்த மாவீரர் வந்து சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களுக்கு பெருமூக்கமாக அமைந்தது வந்து சுவாமி விவேகானந்தரின் அற்புதமான கருத்துக்கள். ஸோ இளைஞர்கள் அப்படின்னு வந்ததுன்னா சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண மடத்தை ஏற்படுத்தியதும் வந்து சுவாமி விவேகானந்தர். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் தான் சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் வந்து ஏறத்தாழ 125 ஆண்டுகளாக எந்த ஒரு ஊழல் புகார் மற்றும் நிர்வாக குறைபாடு இல்லாமல் மக்கள் பணியே இறைவன் பணி என்று செயல்படும் ஒரே இந்திய நிறுவனம் வந்து சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் தான் எந்தவித ஊழலும் இல்லாமல் நற்பணிகளை செய்து வருகிறது. நெக்ஸ்ட் வந்து பிரம்மஞான சபையை நிறுவியவர் வந்து ஹெச்பி பிளாவட்ஸ்கி அம்மையார் மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். பிளாவட்ஸ்கி அம்மையார் மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட்.
நெக்ஸ்ட் வந்து பிரம்மஞான சபை எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டது? ஸோ பிரம்மஞான சபை வந்து 1875ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பிரம்மஞான சபை எப்போது எங்கு ஏற்படுத்தப்பட்டது? ஸோ 1886 அடையாறு சென்னையில் இருக்கிற அடையாறு என்கிற இடத்துல தான் பிரம்மஞான சபை இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் தோற்றுவிக்கப்பட்டது வந்து நியூயார்க்கில் 1875ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இந்தியாவில் வந்து சென்னையில் அடையாறுங்கிற இடத்துல 1886ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவில் பௌத்த மதம் புத்துயிர் பெற முக்கிய பங்காற்றிய நிறுவனம் எது? ஸோ பௌத்த மதம் புத்துயிர் பெற பங்காற்றிய நிறுவனம் வந்து இந்த பிரம்மஞான சபை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூ இந்தியா மற்றும் காமன்வீல் ஆகிய செய்தித்தாள்களை நிறுவியவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். நியூ இந்தியா மற்றும் காமன்வீல், யங் இந்தியா வந்து காந்திஜி அவர்களால் நிறுவப்பட்டது. நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் வந்து ஜோதிபா பூலே. ஸோ அவர் வந்து பூனாவில் நிறுவினார். பூனாவில் ஜோதிபா பூலேயால் ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளி 1852ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் வந்து ஜோதிபா பூலே. சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா வந்து மீனிங் உண்மையே நாடுவோர் சங்கம். ஸோ நிறுவியவர் வந்து ஜோதிபா பூலே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதலாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கான விடுதிகளை நிறுவியவர் ஜோதிபா பூலே. நாராயணகுரு எங்கு பிறந்தார்? ஸோ நாராயணகுரு வந்து 1854 கேரளாவில் பிறந்தார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் வந்து நாராயணகுரு. ஸோ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஸ்ரீ நாராயணகுருவால் உருவாக்கப்பட்டது. அருவிபுரம் கோவிலை கட்டியவர் வந்து நாராயணகுரு. நாராயணகுருவை பின்பற்றிய முக்கிய சீடர்கள் யார்? ஸோ நாராயணகுருவை பின்பற்றியவர் வந்து குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐயங்காளி எங்கு பிறந்தார்? ஸோ ஐயங்காளி பிறந்தது வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் என்னும் இடத்துல 1863ஆம் ஆண்டு பிறந்தார். திருவனந்தபுரம் வெங்கனூர் அப்படிங்கிற இடத்துல ஐயங்காளி பிறந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஸோ இது வந்து ஐயங்காளி. சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அதாவது சாது ஜன பரிபாலன சங்கம் அதோட மீனிங் தான் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். ஸோ நிறுவியவர் வந்து ஐயங்காளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலையர் சமூக மக்களின் கல்வி நிதி திரட்ட ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு வந்து சாது ஜன பரிபாலன சங்கம். அதாவது வந்து ஏழை மக்கள், புலையர் சமூக மக்கள் வந்து ஏழை மக்கள். ஸோ ஏழை மக்களின் கல்விக்காக நிதி திரட்ட அமைக்கப்பட்டது வந்து சாது ஜன பரிபாலன சங்கம். முஸ்லிம்களுக்காக முதலில் அறிவியல் கழகத்தை நிறுவியவர் வந்து சர் சையத் அகமது கான். முஸ்லிம்களுக்காக முதலில் அறிவியல் கழகத்தை ஏற்படுத்தியவர் சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான் அறிவியல் நூல்களை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? இது வந்து உருது மொழியில். சர் சையத் அகமது கான் எந்த ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார்? ஸோ முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவிய வருடம் வந்து 1875. ஸோ அலிகார் நகரில் நிறுவினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர் சையத் அகமது கான் நடத்திய இயக்கம் வந்து அலிகார் இயக்கம். முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எப்பொழுது பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது? ஸோ 1875 நிறுவப்பட்ட கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது வந்து 1920ஆம் ஆண்டு. பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் ஏற்படுத்தப்பட்ட மீட்பு இயக்கம் வந்து தியோபந்த் இயக்கம்.
1866 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சகரன்பூர் பள்ளியை நிறுவியவர் வந்து முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் ரஷித் அகமது கங்கோத்ரி. முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் ரஷித் அகமது கங்கோத்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி யுனைட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் என்னும் அமைப்பை நிறுவியவர் வந்து சையீத் அகமது கான். தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரானிலிருந்து 10ஆம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்து வந்த ஜொராஸ்ட்ரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஸோ ஜொராஸ்ட்ரியர்கள் வந்து பார்சி இனத்தவர் என்று அழைக்கப்பட்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்சி சீர்திருத்த இயக்கம் யாரால் இங்கு நிறுவப்பட்டது? ஸோ 1851 பம்பாயில் பர்துஞ்சி நவரோஜி என்பவரால் நிறுவப்பட்டது. பர்துஞ்சி நவரோஜி என்பவரால் பார்சி சீர்திருத்த இயக்கம் நிறுவப்பட்டது. ரக்னுமாய் மஜ்தயான்ஸ்னன் சபா என்னும் சபையை நிறுவியவர் வந்து பர்துஞ்சி நவரோஜி. ரக்னுமாய் மஜ்தயாஸ்னன் அப்படிங்கிற சபை வந்து பர்துஞ்சி நவரோஜியால் நிறுவப்பட்டது. குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்திய பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? பெரம் மல்பாரி. பெரோஷா மேத்தா, தீன்ஷா வாச்சா போன்றோர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்? ஸோ இவர்கள் வந்து பார்சி சீர்திருத்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் வந்து ராஸ்ட் கோப்தார், அதாவது உண்மை விளம்பி என்று பொருள். நெக்ஸ்ட் வந்து சீக்கியரின் சீர்திருத்த இயக்கங்கள் யாவை? ஸோ சீக்கியர்களின் சீர்திருத்த இயக்கங்கள் வந்து நிரங்கரி மற்றும் நாம்தாரி இயக்கம். நிரங்கரி என்னும் இயக்கத்தை நிறுவியவர் வந்து பாபா தயாள்தாஸ். நிரங்கரி என்னும் சொல்லின் பொருள் வந்து உருவமற்றது. நாம்தாரி என்னும் இயக்கத்தை உருவாக்கியவர் வந்து பாபா ராம்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீக்கியர்களிடையே வாளுக்கு பதிலாக லத்தியை வைக்கும் பழக்கத்தை முன்னெடுத்தவர் வந்து பாபா ராம்சிங். வாளுக்கு பதிலாக லத்தியை வைக்கும் பழக்கம். நெக்ஸ்ட் வந்து சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க அமிர்தசரஸில் நிறுவப்பட்ட அமைப்பு வந்து சிங் சபா. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க அமைக்கப்பட்ட சபா சிங் சபா. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு என உருவாக்கப்பட்ட கல்லூரி வந்து கால்சா கல்லூரி. சீக்கியர்களுக்கு அமைக்கப்பட்ட கல்லூரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாக கருதப்படுவது வந்து சிங் சபா. அகாலி இயக்கத்தின் முன்னோடி. சுவாமி ராமலிங்க அடிகள் அவர்களின் காலம் வந்து 1823 முதல் 1874 வரை. சுவாமி ராமலிங்க அடிகள் பிறந்த இடம் வந்து சிதம்பரத்தின் அருகில் உள்ள மருதூர். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கூறியவர் வந்து ராமலிங்க அடிகள். அதாவது துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கூறியவர் வந்து ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தின் நிறுவிய ஆண்டு வந்து 1856. ஸோ சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வந்து ராமலிங்க அடிகளார். நிறுவிய வருடம் வந்து 1856. சத்திய தர்ம சாலை எந்த ஆண்டு வடலூரில் நிறுவப்பட்டது? ஸோ இது வந்து 1867 ஆண்டு. சத்திய தர்ம சாலையை நிறுவியவர் வந்து ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளலாரின் பாடல்கள் பழமைவாத சைவர்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ இது வந்து மருட்பா. வள்ளலாரின் பாடல்கள் வந்து மருட்பா என்று அழைக்கப்பட்டது. வைகுண்ட சாமிகள் எங்கு பிறந்தார்? ஸோ வைகுண்ட சாமிகள் பிறந்த இடம் வந்து கன்னியாகுமரிக்கு அருகில் சாமி தோப்பு என்று அழைக்கப்படும் இடத்தில் இருக்கிற சாஸ்தாங்கோவில் விளை அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்தார். ஸோ கன்னியாகுமரியில் வைகுண்ட சாமிகள் பிறந்தார். நெக்ஸ்ட் வந்து
வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள் பின்னர் முத்துக்குட்டி. இது வந்து வைகுண்ட சாமிகளின் இயற்பெயர். ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்று, திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் வந்து வைகுண்ட சாமிகள். ஆங்கில ஆட்சி வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, திருவிதாங்கூர் அரசின் அதாவது கேரள அரசின் ஆட்சி வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என கூறியவர் வந்து வைகுண்ட சாமிகள். பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கு சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவியவர் வந்து வைகுண்ட சாமிகள். சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை வைகுண்ட சாமிகளால் நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டில் அனைத்து சாதி மக்களும் சேர்ந்து உண்ணும் சம்மந்தி விருந்து நடத்தியவர் வந்து வைகுண்ட சாமிகள். அனைத்து சாதி மக்களும் சேர்ந்து உண்ணும் சமபந்தி விருந்து நடத்தியவர் வந்து வைகுண்ட சாமிகள். யாருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என்று அழைக்கப்படுகிறது? ஸோ இதுவும் வந்து வைகுண்ட சாமிகள். ஐயா வழி என்று அழைக்கப்படுவது வந்து வைகுண்ட சாமிகளின் சமய வழிபாட்டு முறை. வைகுண்ட சாமிகள் பற்றிய இயற்றிய நூல் அகில திரட்டு. இது வந்து வைகுண்ட சாமிகள் இயற்றிய நூல். நெக்ஸ்ட் வந்து அயோத்தியதாச பண்டிதர் எங்கு பிறந்தார்? ஸோ இவர் பிறந்த இடம் வந்து சென்னை. அத்வைத ஆனந்த சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் வந்து இந்த அயோத்தியதாசர். அத்வைத ஆனந்த சபா. திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் வந்து ஜான் திரவியம் மற்றும் அயோத்தியதாச பண்டிதர். திராவிடர் கழகம். திராவிட பாண்டியன் என்னும் இதழ் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஸோ இது இன்னும் கிடையாது என்னும். திராவிட பாண்டியன் என்னும் இதழ் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1885 அயோத்தியதாசர் பண்டிதரால் தொடங்கப்பட்டது. அயோத்தியதாச பண்டிதரால் தொடங்கப்பட்ட இதழ் வந்து திராவிட பாண்டியன். திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் வந்து அயோத்தியதாச பண்டிதர். ஸோ அத்வைத ஆனந்த சபா, திராவிடர் கழகம் மற்றும் திராவிட மகாஜன சபை இந்த மூன்றையுமே நிறுவியவர் வந்து அயோத்தியதாச பண்டிதர். மற்றும் திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் வந்து தொடங்கியவர் வந்து அயோத்தியதாச பண்டிதர். ஸோ திராவிடான்னு வந்ததுன்னா அயோத்தியதாச பண்டிதர். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இது வந்து நீலகிரியில் நடைபெற்றது. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் வந்து அயோத்தியதாச பண்டிதர். தொடங்கிய வருடம் வந்து 1907. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு பைசா தமிழன் நூல் வார இதழ் வந்து அயோத்தியதாச பண்டிதர். மேலும் வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழும் வந்து அயோத்தியதாச பண்டிதரால் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மகாஜன சபை என்னும் சபை எப்பொழுது நிறுவப்பட்டது? ஸோ இது வந்து 1891 நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்? ஸோ இதுவும் வந்து அயோத்தியதாச பண்டிதர். ஸோ அயோத்தியதாச பண்டிதரால் தொடங்கப்பட்ட சங்கங்கள் வந்து சாக்கிய பௌத்த சங்கம், திராவிட மகாஜன சபை, திராவிட பாண்டியன் என்னும் இதழ், ஒரு பைசா தமிழன் என்னும் இதழ் மற்றும் திராவிட கழகம், அத்வைத ஆனந்த சபா. இது எல்லாமே வந்து அயோத்தியதாச பண்டிதரால் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ டோட்டலாக வந்து 119 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோதான் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து தான் கேட்பாங்க. லெசன் ஃபுல்லாகவே கொஸ்டினாக எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.